போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இன்று குச்சனூர், மார்க்கையன்கோட்டை மற்றும் ஐயம்பட்டி ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது மக்களிடம் பேசிய OPS, முல்லை பெரியாறு ஆற்றிலிருந்து பெறப்படும் குடிநீர் நவீன முறையில் சுத்திகரிக்கப்பட்டு அனைத்து பொதுமக்களுக்கும் தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தேனி மாவட்டத்தின் பெருமையான ஐயம்பட்டி ஜல்லிக்கட்டு போட்டி பற்றி பேசிய அவர், ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தது யார் என்பது உங்களுக்கே தெரியும். இது மக்களின் குலதெய்வ வழிபாடு மற்றும் ஐதீகம் சார்ந்தது. உலகம் உள்ளவரை ஐயம்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். அதை யாராலும் தடுக்க முடியாது என உணர்ச்சி பொங்க குறிப்பிட்டார். தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்று கூறிய அவர், தற்போதைய முதல்வர் ஸ்டாலினே இரண்டாவது முறையாக தமிழகத்தை ஆட்சி செய்ய உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். முல்லை பெரியாறிலிருந்து தண்ணி எடுக்கிறோம்ல, அந்த சம்மர்ல கோடை காலத்தில் வருது கலங்களாக ருசி மாறுபடுகிறது பல இடங்கள் சொல்றாங்க. ஆக அந்த முல்லை பெரியாறு இருக்கிற தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து அதை பாதுகாக்கப்பட்ட குடிநீராக மக்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தது யாரு? ஞாபகம் இருக்கா? ரைட். அதனால இந்த பெரிய சிரமங்களை சந்திச்சிருக்கேன். இந்த உலகம் உள்ளவரை ஐயம்பட்டியில் ஜல்லிக்கட்டு விமர்சனம் நடக்கும். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் மீண்டும் இரண்டாம் முறையாக முதலமைச்சராக வருவதற்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நமது வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை பெற்று தருமாறு உங்களுடைய பாதம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.